வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு யூடியூப் வீடியோ பண்ணி, அதுவும் டாவின்ஸ் ரிசால்வ் வீடியோ பண்ணி. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கட் தி சேஸ் அண்ட் ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கதை சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஃபிலிம் லுக் க்ரியேட் பண்ணுறத விட ஃபிலிம் லுக் எலிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சினிமேட்டிக் லுக் கொடுக்கறதுக்கும் ஃபிலிம் லுக் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சினிமேட்டிக் லுக் யூஸ்வலி டென்ஸ் டு லுக் சினிமேட்டிக் இன் த சென்ஸ் இட் லுக்ஸ் வெரி ஸ்டைலைஸ்ட், வெரி க்ளீன், நீட், பாலிஷ்டாக இருக்கும், ரிஃபைன்டாக இருக்கும். பட் இந்த சைடில் ஃபிலிம் லுக் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் லுக்கில் வந்துட்டு we tend to create how it looked on film. There are certain characteristics to a film. It gives a certain type of color. The film camera lenses, there are certain imperfections. ஓகேங்களா? அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம டிஜிட்டலாக ஷூட் பண்ணும்போது people are recreating it. People are adding that to the digital also. அது ஏன் என்னன்றதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். பட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்கிறேன். I do this regularly, even on like proper wedding projects also. சில விஷயங்கள்லாம் இட்ஸ் பின் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு ஆட் தோஸ் ஹியர். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் டூ, பட் ஐ டூ திஸ் ரெகுலர்லி. ஹேலேஷன், க்ளோ, லென்ஸ் பிளர், ஃபில்ம் கிரே, இது போக நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆட் பண்ணலாம். பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த 4 விஷயம் தான். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளிப்பு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காட்ட போகிற விஷயத்துக்கு கொஞ்சம் வெல் ரவுண்டடாக இருக்கிறது இந்த கிளிப்பு தான். அதனால தான் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் we are going with this clip. Getting to the color tab now. நான் வந்துட்டு எல்லா நோட் ஏற்கனவே லேஅவுட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கோ த்ரூ. ஏற்கனவே வந்துட்டு இந்த இதுக்கு நான் வந்து ஒரு லுக் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் காம்பன்சேட் பண்ணுறது கொஞ்சம் கலர் கரெக்ஷன், கொஞ்சம் கலர் கிரேட்லாம் பண்ணி வச்சிட்டேன். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பாதர் பண்ண போகிறோம். தட் இஸ் நாட் வாட் வி ஆர் ஹியர் ஃபார். அதை அப்படியே மறந்து அதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க. அதனால தான் அது லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் தனியாக ஓரமாக வச்சிட்டேன். இந்த மிச்சம் இருக்கிற இந்த 3 நோடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஹேலேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ யூஸ்வலி இந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஓவர் எக்ஸ்போஸ்ட், ஓவர் ப்ளோன் அவுட் ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்க அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃப்ரிஞ்ச் வரும். யூஸ்வலாக அந்த ரெட்டிஷ், பர்பிளிஷ் ஒரு ஃப்ரிஞ்ச் ஒன்று வரும். அதுதான் ஹேலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். டாவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹேலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ளக்கினே இருக்குது. பட் அதை விட ப்ராப்பராக மேனுவலாக நம்மளே எடுத்து டோன் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருக்குது. அதை தான் வந்து என்னென்ன காட்டுறேன். எஃபெக்ட்ஸ் டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் ஃபார் எட்ஜ் டிடெக்ட். எட்ஜ் டிடெக்டை தூக்கி அந்த நோடுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ போட்டோடனே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஏதோ ஒரு கன்றாவையான ஒரு இது இருக்கும். அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ண. ஸோ இங்கே மோடில் வந்து ஆர்ஜிபி எட்ஜஸ் வந்துட்டு கிரே ஸ்கேல் எட்ஜஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கலர் எதுவுமே இருக்காது. அந்த அவுட்லைனில் வெறும் கிரே ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். இந்த கிரே ஸ்கேலில் இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம ரெட்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். எட்ஜ் கலரை வந்துட்டு ரெட்டுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஓவர்லேயாக ஒரு எட்ஜ் இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து இமேஜ் தெரியல, ஒரு மாதிரி கருப்பும் ரெட்டும் தானே இருக்குது. ஸோ இந்த எட்ஜ் மாஸ்க் ஓவர்லே வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சோம் இமேஜ். இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்றும் கிடையாது. அந்த எட்ஜ் எல்லாத்தையுமே அதை டிடெக்ட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து ரெட் கலரை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பட் நமக்கு அந்த எல்லா எட்ஜ்லையும் வர தேவையில்ல. அந்த ஹேலேஷன் எஃபெக்ட் நமக்கு வேணும். இந்த எட்ஜ் வித் இந்த பிரைட்னஸ், காமா, பிளர் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். பட் யூஸ்வலி அதை அப்படியே விட்டாலே ஓகே. நம்ம அதில் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் வேறு எது சொல்கிறேன். இந்த பிளர் மட்டும் வேணால் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக இருக்க தேவையில்ல. இந்த ஹேலேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது அந்த ஹைலைட் டு மிட் டோன் ரீஜனில் அந்த எட்ஜஸில் மட்டும், அந்த ஹைலைட்ஸில் மட்டும்தான் ஒரு ஷேடோஸ்லாம் வராது. ரொம்ப டார்க்கர் ரீஜன்ஸ்லாம் அந்த எட்ஜில் வராது. ஸோ அதை நம்ம கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குவாலிஃபையருக்கு போயிடலாம். குவாலிஃபையருக்கு போயிட்டு ரெட்ஸ் அண்ட் அந்த க்ரீன்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு போர்ஷனை மட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ஹெச் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் தெரிஞ்சிடும் எந்த இடத்துலலாம் அப்ளை ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஹியூ வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த ஹியூக்குள்ளே தான் ஆனால் அந்த ரெட் இருக்குது. இப்போ நம்ம வந்து லூமினன்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா we can omit all the shadow regions. லூமினன்ஸை வெறும் பிரைட்டர் ரீஜனில் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் ஹெச் நான் இது பண்ணதாலே யூ கேன் சி வேர் இட் இஸ் அப்ளைங், வேர் இட் இஸ் ரிஜெக்டிங் அப்படின்ற. எல்சாஃப்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லூமினன்ஸ் இதுலேயே கொஞ்சம் ஃபெதர் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு இப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இதுவாகுது. அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு வெறும் அந்த ஹைலைட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அதையும் கொஞ்சம் க்ளீன் ஒயிட் கொடுத்துட்டோம். இப்போ ஷிஃப்ட் வச்சு நான் திருப்பி ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு லுக் இருக்கும். இப்போ நான் அதை அன்டூ பண்ணி காமிச்சாலே யூல் நோ தி டிஃபரன்ஸ். இப்படி இருந்த எட்ஜ் டிடெக்டை நம்ம வந்துட்டு இப்போ இப்படி மாற்றிருக்கோம். இந்த எல்லா
ஹிட் ஆகிற கொஞ்சம் ப்ளோன் அவுட்டான ரீஜன் எல்லாத்தையுமே வந்திருக்கு. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக தான் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த குளோபல் பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். குளோபல் பிளெண்ட் வந்து இது பண்ணிங்கன்னா எப்போயுமே 1ல் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எங்கே வச்சா நமக்கு ஓகே, எங்கே வச்சா கரெக்டாக இருக்குது. 0க்கும் 1க்கும் நடுவில் 0 வச்சா ஒன்றுமே இல்லை. ஸோ லைட்டாக ஒரு 0.1 to 0.2க்குள்ளே இட் இஸ் ஆல்வேஸ் ஃபைன். இது நமக்கு வந்துட்டு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் கொடுக்கணும். இது நம்ம பண்ணியிருக்கோன்றது பளிச்சுன்னு வெளில தெரியக்கூடாது. ஹேலேஷன் அது வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு 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 சப்கான்ஷியஸாக நம்ம வந்து அந்த இது எஃபெக்டை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம். இது வந்து நம்ம இருக்குன்னு வெளியே பளிச்சுன்னு தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக ரொம்ப சட்டிலாக இருக்கணும் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are gonna go with glow. சொன்னல எஃபெக்ட்ஸில் போய்ட்டு திருப்பி க்ளோ வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்னொரு நோடில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? க்ளோ போட்டோன்னு என்ன ஆகும்னா ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்க ஹைலைட் ரீஜன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அது வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த த்ரெஷ்ஹோல்டை நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண உடனே வந்து ஒரு அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணாத ஒரு விஷயம், நானும் இது வந்து ரொம்ப நாளாக நோண்டி கூட பார்க்கல. காம்போசிட் மோட் யூஸ்வலாக வந்து ஆடில் இருக்கும். ஆடில் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் காம்போசிட் மோட்ஸ் ஃபார் திஸ் க்ளோ. சாஃப்ட் லைட்டில் நான் கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் லைட் நீட்டாக இருக்கும். ஸோ சாஃப்ட் லைட் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் ரோல்ஸில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கிற இது வந்து ஒரு க்ளோ ஒரு ப்ளூம் வந்துட்டு ஒரு ஃபுல் த்ரூ ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கும். அதை நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ளோ நம்ம இப்படி பண்ணுறோம். இதையும் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம குளோபல் பிளெண்டுக்கு வந்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு அகைன் ஒரு 0.2 to 0.3க்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாலே யூ வில் see the difference. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் we are achieving with the glow. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிளர். ஐ டூ திஸ் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த கிளிப்ஸ் தட் ஐ யூஸ். நான் அந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் பண்ணுறது கூட, நான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது கூட நான் பிளர் பண்ணுவேன். இது நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் நோட்டிஸ் பிகாஸ் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதாவது இந்த பழைய ஃபிலிம் கேமரா, ஃபிலிம் லென்சஸ், ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் த்ரூ இமேஜில் வந்து ஷார்ப்பாக ஃபோக்கஸ் இருக்காது. இங்கேயும் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் பிளராக தான் இருக்கும். பட் அப்படி இல்லாமல் ஒரு லென்ஸ் டிஸ்டார்ஷனே ஒன்று இருக்கும். பிகாஸ் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட். அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அந்த காலத்தில். ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த இம்பர்ஃபெக்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். தெர் ஆர் 2 types ஆஃப் பிளர் யூ கேன் யூஸ். நான் இது ரெண்டுமே காட்டுறேன். அது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆர் உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பிளரில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் பிளர் யூஸ் பண்ணலாம். ரேடியல் பிளர் எடுத்துகிட்டு அதை ஒரு நோடில் போட்டுக்கோங்க. போட்ட உடனே யூ வில் see that what happens is towards the corner வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷன் இருக்கும். அது வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ வில் நோ. அது ஃபுல்லாக அப்படியே டுவெல் ஆகுது. அவ்வளோதான். நமக்கு அவ்வளோலாம் வேணாம். இவன் கொடுக்குற டிஃபால்ட் கூட நமக்கு வேணாம். இதுவே ஓவர் தான். வாட் யூ கேன் டூ இஸ் பிளர் ஸ்ட்ரென்த்தை குறைக்கலாம். குறைச்சுன்னா இருக்கிறதே தெரியாமல் போகும். ஆர் வாட் யூ கேன் டூ இஸ் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எலிப்டிக்கல் டூல் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய எங்கே உங்கள் சப்ஜெக்ட் இருக்கோ டுவர்ட்ஸ் சென்டர் போல் இருக்குது ஆர் டுவர்ட்ஸ் கார்னர் போல் இருக்குன்னா டுவர்ட்ஸ் சென்டர் போல் வச்சுட்டு கொஞ்சம் அந்த எலிப்டிக்கல் டூல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபெதரை நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிடுறோம். இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே செலக்ட் பண்ணணுமோ அதை தவிர இருக்க கார்னர்ஸில் தான் வந்திருக்கும். அதையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ அந்த ஸ்மூத் ஸ்ட்ரென்த்தை லைட்டாக இறக்கணும் அப்படின்னா யூ வில் see that the corners are all blurred but it is கொஞ்சம் ஃபெதர்ட் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாமல் இன்னொரு ஒரு பிளர் இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரிசம் பிளர்னு சொல்லுவோம். இந்த ப்ரிசம் பிளர் எஃபெக்ட்ஸ் டேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் ஒரு நோடில் போட்டு வாட் திஸ் ப்ரிசம் பிளர் டஸ் இஸ் இந்த குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்லாம் கொடுக்கும். அதுவும் ஃபுல் இமேஜுக்கு அப்ளை ஆகும். சென்டர் வச்சுட்டு இந்த சென்டர் தான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஏற்கனவே அங்கே அவனே கொடுத்துருப்போம். அந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுதான் சென்டர். அந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது போக 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 அப்படியே ஃபெதர் அவுட் ஆகி மிச்சர் கடலாம் அப்படியே ஆப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் யூஸ்வலாக சென்டரில் இருக்கும். பொசிஷன் நம்ம இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்ற கேஸில் நம்ம எங்கே வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் அதே கேஸ் தான். இங்கே பிளர் ஸ்ட்ரென்த் நம்ம எவ்வளோ வேணுமோ குறைச்சிக்கலாம். அந்த அபரேஷன் ஸ்ட்ரென்த் யூஸ்வலாக ரொம்ப நிறையா இருக்கும். அதையும் நல்லா குறைச்சிக்கணும்னா குறைச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அகைன் யூ கேன் கோ த சேம் சிமிலர். ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விண்டோ என்ன சொல்கிறது சென்டரில் டுவர்ட்ஸ் வெயிட்டட் டுவர்ட்ஸ் சென்டர் வச்சுட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் நம்ம பஞ்சமே பார்க்குறோம். வெரி சட்டிலாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குன்னே தெரியக்கூடாத அளவுக்கு. ஸோ வெரி வெரி லிட்டிலாக தான் இருக்கும் இதெல்லாம். அது பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்துட்டு திருப்பி இன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் see that தி கார்னர்ஸில் மட்டும் இங்கே இந்த ஃப்ரிஞ்சஸ் வந்துருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபிலிம் கிரெயின். இந்த ஃபிலிம் கிரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா அகைன் ஒவ்வொரு ஃபிலிம் ஸ்டாக் ஏற்ற மாதிரி இந்த 8mm 16mm 35mmலாம் நிறைய ஃபிலிம் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் DaVinci Resolve ஸ்டுடியோவில் தெர் இஸ் ஆல்சோ அ ஃபிலிம் கிரெயின் ப்ளக்இன் ஆல்சோ.
பட் அகேன் ஐ டோன்ட் யூஸ் தட் பர்சனலி பிகாஸ் ஐ ஹாவ் ஒன் ஃபேவரட் ஃபிலிம் கிரீன் ஆஃப் மைண்ட். ஒரு ஓவர்லே கிளிப் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபிலிம் கிரீன் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலோ இல்லை கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலோ there are so many free assets out there. நானும் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு there is one film green that I've stuck with for a while, for so long now. And அதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு அவ்வளோ ரொம்ப பழசு, அதனால் எங்கேருந்து எடுத்தேன்னு தெரிஞ்சது I would have given the credit. பட் I'd like to share it here. ஸோ அந்த ஃபிலிம் கிரீன் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் I leave the link with also the film grain sound effect also. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம கிளிப்புக்கு மேலே ஓவர்லே பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளிப்புக்கு எக்ஸ்டென்ஷன் அளவுக்கு இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூப்ளிகேட் த கிளிப். இப்படி தான் இருக்கும் ஃபிலிம் கிரீனு. அந்த ஃபிலிம் கிரீன்லேயே லைட்டாக டஸ்ட்டு மூவபிள், இட் இஸ் நாட் அ இமேஜ், இட் இஸ் அ வீடியோ ஓவர்லே. ஸோ அந்த ஃபிலிம் கிரீன் எடுத்துகிட்டு நம்ம காம்போசிட் மோடில் போயிட்டு ஓவர்லே கொடுக்குறோம். ஓவர்லே கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் கிரீன் அப்ளை ஆகும். நமக்கு இவ்வளோ இன்டென்சிட்டி வேணும், அது ரொம்ப 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 இன்டென்ஸாக இருக்கும். நம்ம யூஸ்வலி ஐ கோ வித் 40 to 60%. ரொம்ப இன்டென்ஸாக இருந்தாலே 60%, அதுக்கு மேலே நான் போனதே கிடையாது. யார் ஐம் கோயிங் வித் ஒரு மாதிரி 50 கிட்ட கொடுப்பேன். ஆஸ் அ வீடியோ ப்ராக்ரஸ் அந்த ஃபிலிம் கிரீன் வந்து அந்த குறன்னு இருக்கும் எட்ஜஸில். தட் இஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லென்த்து கிளிப் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட் கிளிக் பண்ணி இங்கே அந்த கிளிப்பை ட்ராக் பண்ணிங்கனாலே இட் வில் கிவ் அ டூப்ளிகேட். ஸோ அது வந்துடும். ஸோ இந்த 4 விஷயங்கள் ஆட் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஒரு ஃபிலிம் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தி கலர் தட் வி டூ, அதுக்கு அந்த கலர், அந்த நோட்ரி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் மேபி இஃப் யூ கேஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் லெட் மீ நோ. ஐ ட்ரை டு மேக் செப்பரேட் வீடியோஸ் ஃபார் தட். பட் இதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு எப்படி சின்னதாக ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன், அதே மாதிரி சின்னதாக ஒரு கதையை சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம டிஜிட்டலாக பண்ணும்போது இப்போ திங்ஸ் ஆர் வெரி பர்ஃபெக்ட். நம்ம நினைக்கிறத விட இட் இஸ் ஸோ பர்ஃபெக்ட், ஸோ க்ளீன் அண்ட் நீட் தட் அது நம்ம ஒரு விஷுவல் மீடியம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் relatable, it is less relatable and less home like feel. அதாவது ஒரு ஷார்ட்டை பார்க்கும்போது அட்லீஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன், அதை என்னால் ரீக்ரியேட் பண்ண முடியும், நம்மளால் எடுக்க முடியுன்ற அளவுக்கு இல்லாத மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷுவல் இருக்குது. ஸோ ஆடிங் தீஸ் கைண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் மேக்ஸ் இட் ரியல், மேக்ஸ் இட் கிரவுண்டட். அந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு ஷூட் பண்ணும்போது இருக்க முடியலையா, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது we are trying to fake it. A lot of people do this and I find it really interesting. இந்த blur ஆட் பண்ணுறதாகட்டும், இந்த ஹேலேஷன் ஆட் பண்ணுறதாகட்டும், the key is how subtle we are. அது இருக்குன்னு நம்ம தெரியக்கூடாது, அது நமக்கு மட்டும் தெரியணும். பார்க்குற விஷுவல் மீடியமுக்கு அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றது தெரியக்கூடாது. இருக்கும் பட் அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றது தெரியக்கூடாத அளவுக்கு பண்ணுறது தான் அங்கே கீ ஹைலைட்டு. அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு கிரவுண்டட்னஸ் தான், அந்த சென்ஸ் ஆஃப் ஓகே there are imperfections here. இந்த VFX பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க I have zero knowledge about that, but நான் இந்த யூடியூப்ல சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதே தனி ஆர்ட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். பிகாஸ் ரொம்ப க்ளீனாக நம்மளால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணிட முடியும். அப்படி பண்ணால் தான் அது அன்நேச்சுரலாக இருக்கும். அந்த நேச்சுரல் எலிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு தான் பீப்புள் ஆர் ட்ரையிங் டு கிரியேட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஹியர். We live in such a beautiful world where things are perfect and still we want to create imperfection to make it look natural. அதே தான் நம்ம இந்த கலகரிலையும் பண்ணுறோம். ஆடிங் அ ஃபியூ எலிமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் பிகாஸ் வி வாண்ட் தி சொஃபிஸ்டிகேஷன் ஆஃப் ஷூட்டிங் டிஜிட்டல், பட் வி ஆல்சோ வாண்ட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபிலிம். அது ரெண்டுத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் தான் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதில் ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் திஸ் ஆர், அண்ட் ஐ லவ் டூயிங் திஸ். ஐ தாட் ஐ ஷேர் இட் ஹியர், மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். டூ லெட் மீ நோ வாட் யூ திங்க். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எடிட் பண்ணுறவங்க, டாவின்சி ரிசால்வ் கலர் பண்ணிருக்கவங்களா எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் பின் ஸோ லாங் சின்ஸ் ஐ மேட் அ டாவின்சி ரிசால்வ் வீடியோ. ஐ நோ ஐ டென்ட் ஃபைண்ட் த ப்ராப்பர் ஒன் ஃபார் லாங் டைம். அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணணுன்றது உங்கள் சஜஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே லீவ் டவுன் த காமெண்ட், கெட் மை இன்ஸ்டாகிராம், அங்கே வில் ஹேவ் அ கான்வர்சேஷன். யூ கைஸ் நோ த ட்ரில். ஆல்சோ ஜூலை இஸ் அபவுட் அண்ட் ஆகஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் ஐ வில் பி ஃபில்மிங் த டெஸ்க்டாப் வீடியோ ஃபார் செப்டம்பர். If you guys have any questions or anything to be answered, do let me know that also. September, stay tuned for a desktop video coming soon. I'm really excited for that. New space, new lighting, new everything is new here. Desk konju porukala new, siladala nariya old, so I'm really excited in making that one. Let's see how it goes. I'll see you guys in the next video. Until then, Magesh.